அடுத்ததாக 5ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நீதியை நிலைநாட்டிய சிலம்பு கோவலன் கண்ணகி நாடகத்தினை நடித்து காட்ட வருகிறார்கள் 4ஆம் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். நாடகம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு. ராஜ கம்பீர ராஜ மாதாண்ட பாடிய குலத்தின மாமன்னன் நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார் வருகிறார். யார் நீ? வாயிற்காவலனே வாயிற்காவலனே, நீதி தவறிய கொடுங்கோல் மன்னனின் வாயிற்காவலனே, கணவனை இழந்த பெண் ஒருத்தி கையில் தனிச்சிலம்புடன் உன்னை காண வந்திருக்கிறாள் என்று மன்னனிடம் போய் சொல். வாலியமன்னா வாலியர், தென்னம்பொறுப்பில் தலைவா வாலியர், செலியனே வாலியர், தென்னவனே வாலியர், இதுவரை பரிசுகள் சேராத பஞ்சவனே வாலியர். உங்களிடம் கூறுவதற்கு ஒரு செய்தி உள்ளது வேம்பே. என்ன செய்தி? வேம்பே, தங்களை காணுவதற்கு ரௌத்தியத்துடன் பெண் ஒருத்தி நம் அரண்மனை வாசலில் நிற்கின்றாள். அவள் பார்ப்பதற்கு காளி போன்று நிற்கின்றாள், ஆனால் காளி அல்ல. துர்க்கை போன்று நிற்கின்றாள், ஆனால் துர்க்கையும் அல்ல. கிடாரி போன்று கோபம் பொங்கி நிற்கின்றாள், ஆனால் கிடாரியும் அல்ல. யார் அந்த பெண்? உடனே அழைத்து வருக. ஈர்முகம் கண்கொடையிலே என் முன்னிற்கும் நீ யார்? சேரா மன்னா செப்புர்திடே எல்லர் சிறப்பின் இமயம் வியாக்க புல்லூர் புன்கான் திறந்தோர் நன்றி வாய்க்கடை மணி நடுநாள் நடுங்க ஆவிமன் நீர் நெஞ்சு சுட தங்கள் அரம்போர் புதல்வனே ஆலியால் மடித்தான் பெரும்பேர் புகார் என்பதிய ஆராய்ந்து அறிந்து நீதி வழங்காத மன்னனே, ஒரு புறாவின் துன்பத்தை போக்குவதற்காக தன் தொடைந்து ஆர்த்து கொடுத்த சிபி மன்னனும் ஒரு பசுவின் துயர் அறிந்து தான் தனது ஒப்பற்ற மகனையே சேர்ச்சக்கரத்தில் இட்டு கொன்ற மனுநீதி சோழனும் வாழ்ந்த பெரும் புகழுடைய புகார் நகரமே யான் பிறந்த ஊர். சோழ சாம்ராஜ்யத்திற்கே பெரும்புகழ் கொடுக்கும் மாசாத்துவாளின் மருமகள், முத்து விளைகின்ற மூன்றுகளில் சூழ்ந்திருக்கும் தென்னகத்துக்கு மூவரசு கொட்டி முச்சங்காம்பலத்து முக்கொடி நிலையிலே மூவேந்தர் பராமரை காற்றும் பெருமதனை உனது கொடுங்கோல் அளித்த அவசர தீர்ப்பிற்காளாகி கொலையுண்டு கோவலனின் மனைவி கண்ணகி நான் என்பதை அறிந்திடுக அரசே. கோவலன் சிலம்பத்தினுடைய கல்வனின் மனைவி மன்னா. ஓ, கோவலனின் மனைவியா? சிலம்பத்திய கல்வனின் மனைவியா? போதும் போதும், யாகாவாராயினும் நாகாக்க மன்னா நாகாக்க. நீதியை நிலைக்கண முறைக்கு நிலைநாட்டிய நெடுஞ்செழிய பாண்டியனே, உமது நாட்டில் எதற்கு பெயர் நீதி? நல்லான் வகுத்ததே நீதி அல்ல அல்ல, வல்லான் வகுத்ததே நீதி. கொச்சவனே எண்ணிப்பார். பொது மண்டபத்தில் விசாரிக்க வேண்டிய வழக்கு கோவில் மண்டபத்திலேயே முடிவானேன். சிந்தியுங்கள், நன்றாக சிந்தியுங்கள். குற்றம் சாட்டப்பட்டவரின் மரபுகளுக்கு மதிப்பு தராமல் வாளின் வேலை அவ்வளவு அவசரமாக நடைபெறுவானேன். இதற்கு பேரா நீதி? இதற்கு பேரா நியாயம்? இதற்கு பேரா நேர்மை? இதற்கு பேரா அரசர்? உனக்கு பேரா அரங்காக்கும் மன்னன்? ஆத்திரத்தின் அறிவு தன்னை மூடிவிடாது கண்ணகி. கல்வனை கொலை செய்து கொடுங்கொலை அல்ல, அதுவே அரசு நீதி. உன் கணவன் கையிலிருந்து கோபுரதேவியின் சிலம்பு. அது கோபுரந்தேவியின் சிலம்பு அல்ல, கோவலன் தேவியான கண்ணகியின் சிலம்பு. நம்ப முடியாது என்றால் நீ யார் நம்பதற்கு? உன்னை யார் நம்ப சொல்கிறார்கள்? உன் மீது வழக்கு வைக்க வந்தவள் நான். குற்றவாளி நீ. நான் குற்றவாளியா? ஆம், நீ குற்றவாளி. அதனால் தீர்ப்பு வழங்கும் உரிமை உன் கையில் இல்லை. இதோ இருக்கிறார்களே நேர்மை மிக்க மனிதர்கள், இவர்கள் சொல்லட்டும் நல்ல தீர்ப்பை. என்ன ஆதாரம்? இதோ இந்த சிலம்பு. இதற்கு இணையான மற்றொரு சிலம்பை தான் என் மணவாளன் விற்க வந்தார். மா பாவிகள் அவரை கொண்டு குவித்து விட்டனர். அப்படியானால் தேவண்டிருக்கும் சிலம்பு? அதில் ஒன்று என்னுடையது. அதற்கு அடையாளம்? அடையாளம் வேண்டுமா? 1000 கேள்விகள் என்னை கேட்டு உன்னை குற்றமற்றவன் ஆக்கிக் கொள்ள துடிக்கின்றாயே. இப்படி ஒரு கேள்வியை நத்தானே கேட்டிருந்தால் நீதிவல்வா நெடுஞ்செழியன் என்றவன் பெயர்
அத்தான் உயிரும் தங்கியிருக்குமே. மன்னவா, உன் மனைவியின் பழைய சிலம்பிலே உள்ள பரல்கள் முத்துக்களா மாணிக்கங்களா? முத்துக்கள், அதுவும் கொற்கே முத்துக்கள். என்னுடைய சிலம்பிலே உள்ளவைகள் மாணிக்க பரல்கள். அப்படியா? எங்கே பார்க்கலாமா? தேவி சிலம்பை கொடுங்கள். பார்த்தாயா முத்துப்பரல்களை? அடுத்த சிலம்பு. மாணிக்கங்களா? மாணிக்க பரல்களா? மாணிக்கங்கள் அல்ல, தர்மத்தின் கண்கள் வடிக்கின்ற இரத்த துளிகள் மன்னா, இரத்த துளிகள். பார்த்தியா? இன்னும் உனக்கு சந்தேகம் இருந்தால் இதோ மற்றொரு சிலம்பு, மற்றொரு சிலம்பு, மற்றொரு சிலம்பு. அமைச்சர்களே, அவன் கூறும் சான்றோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி கவிழ்ந்து விட்டதா? நேர்மை மடிந்து விட்டதா? நெடுஞ்செழிய பாண்டிய மன்னனின் அறம் மரம் திறம் எல்லாம் மண்ணோடு மண்ணாக கவிழ்ந்து விட்டதா? ஏன் இந்த வாட்டம்? தமிழகம் சிரிக்கிறது பாண்டியா, தமிழகம் சிரிக்கிறது. நீ தலை குனிந்து இருக்கிறதை பார்த்து தமிழ்நாட்டு மறைநூல் திருக்குறள் கேலி பேசுகிறது பாண்டியா, கேலி பேசுகிறது. உன் நீதி வழங்கும் சேதி கேட்டு ஆனை சேனை ஆயிரம் ஆயிரம் எதிர்த்து எதிர்த்து வந்தாலும் செம்மாக உன்னை வழி நடத்தும் வீரம் எங்கே? உன் கம்பீரம் எங்கே? உன் மரத்தானம் எங்கே? உன் வெற்றி திருப்பாவை எங்கே? எங்கே? பொய் தொழில் செய்யும் கொல்லனி பொய்யுரை கேட்டு அரணை வலிவிய நானும் அரசன், இல்லை இல்லை நானே கல்வன், நானே கல்வன். மனம் தவறாத குடும்பங்களை காக்கும் என் ஆட்சி இன்று பிழை செய்தது. என் வாழ்வு நாள் அழியட்டும், என் ஆயு நாள் முடியட்டும். அரசே அரசே, சாய்ந்து என் கொற்ற குடை உயிர் கொடுத்து நிமிர்ந்திட்டு நீ என் உயிர் தங்க, என் உயிர் தங்க. நன்றி நன்றி. அருமையாக நாடகம் நடித்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள்.